வணக்கம். அகமுடையர் சமுதாய மக்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகள் பார்க்க வேண்டிய வீடியோ. அதாவது சிவகங்கை சீமை மாமன்னர் மருதுபாண்டியர்கள். சிவகங்கை சீமைன்னு சொன்னாலே மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வரும். ஏன்னா காளை அறிவுகளை காத்தவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து நினைவு மண்டம், அதாவது சிலை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான். அதாவது இதே மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு ரொம்ப நாளாக சிவகங்கை சீமையில் சிலை வேண்டும் அப்படின்றது எப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஐயா இருக்காங்க, அங்கனக்குள்ளே மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சென்ட்ராக சிலை கட்டிருந்தோம். எல்லா தமிழ் குடி உறவுகளும் அகமுடிய சமுதாய கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் இவங்க ஒரு அவுட்ரை தேடி பிடிச்சி இதான் ஒரு குடை, இதில் தான் இங்கே சிலை வைக்கிறாங்க. இங்கே சிலை வச்சா எப்படி தெரியும்? சரிங்களா? இத்தனை வருஷமாக ஆட்சி செய்து மக்களுக்காக போராடியவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு இந்த குடை. தமிழக அரசு மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு தென்னிந்திய புரட்சியாளர் அவர்களுடைய சிலை சிவகங்கையில் அமைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அருகில் பார்த்தீங்கன்னா அதே வளாகத்தில் வேலுநாச்சியாருடைய சிலை இருக்குது. இந்த மருதுபாண்டியருடைய சிலைக்கு பின்னாடியே குயிலியுடைய நினைவு தூண் இருக்குது. இது ஒரு கற்பனை கதை தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அரசு 24 மணி நேரத்தில் மதுரையில் அனுமதி வாங்கின உடனே தலைவர் கலைஞர் சிலைக்கு அனுமதி வாங்கின உடனே அரசு சிம்மக்கல் கோயிலில் 24 நேரத்தில் சிலை வச்சாங்க. இரவோட இரவாக ராமநாடு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கலைஞர் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இன்றைக்கி முன்னாள் முதல்வர் கலைஞர் பேரில் தமிழ்நாடு முழுவதும் உடனே வச்சுட்டு வர்றாங்க. இதே இடத்துல சிவகங்கையிலே கலைஞர் சிலை வைக்கிறோம்னாலும் கூட உடனே 24 நேரத்தில் இந்த மாவட்ட அமைச்சர் தமிழக முதல்வர் உடனே கட்டி வச்சுருவாங்க. தமிழகம் முழுவதும் மற்ற சமூகத்தினுடைய தேச தலைவர்களுடைய சிலையை நிறுவிட்டு வராங்க, அரசு நிறுவிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் ஆகும், கூட ஆகும். அடிக்கல் நாட்டு விழா பண்ணி இன்னும் சிலை அரசு வைக்கலை. அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கல. இது மட்டும் தான் கட்டி வச்சுருக்காங்க. நான் அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு விரைந்து இந்த நடவடிக்கை மாமன்னர் மருதுபாண்டியருடைய சிலை சிவகங்கை நகர் முழுவதும் ஜெயிக்க முடியாமல் கூட இந்த தொகுதி தோக்குற கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முடிவு எடுக்கணும் அரசு அப்படின்றது எங்களோட கோரிக்கை. அந்த இடத்துல நான் வைக்கிறோம். இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய கோரிக்கை. மருதுபாண்டியருடைய சிலை அமைப்பு எல்லா அமைப்புடைய கோரிக்கை. இது அகமுடைய சமுதாய மக்கள் மட்டும் இல்லைம்மா, அகமுடைய சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து சமூக மக்களும், ஒட்டுமொத்த அனைத்து சமூக அமைப்பும், அனைத்து அரசியல் கட்சி திமுகவை தவிர அனைத்து அரசியல் கட்சி அமைப்புடைய கோரிக்கையும் சிவகங்கையில் மருதரசனுடைய சிலை அமையணுன்றது நீண்ட கால கோரிக்கை. இதை அரசு விரைந்து அந்த சிலையை வச்சு அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி வேண்டி. இந்த மாதிரி ஒரு அவல நிலை பார்த்தீங்கன்னா, இதுதான் அவல நிலை. ஒரு புரட்சியாளருடைய சிலை 15 ஆண்டுகளாக இந்த மக்கள் கோரிக்கை வச்சு இன்றைக்கி சிலை வைக்க முடியாத காரணம், நம்ம சமூகம், இந்த சமூகம், அகமுடையார் சமூகம் அரசியல் அதிகாரத்தை இல்லாதனால தான். இதை நீங்கள் சிந்திக்கணும். வருங்கால சட்டமன்ற தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை இந்த சமூகம் தொடரணும். ஒவ்வொரு இளைஞரும் அதை நோக்கி பயணிக்கணும். உங்களுடைய ஓட்டு நம்ம சமூகத்துக்காக இருக்கணும். அந்த சமூகத்துக்கான வாக்கிய வங்கிகள் நம்ம சமூகத்துக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை அடைய முடியும். இந்த அதிகாரம் நம்ம சமூகத்துக்கான அதிகாரம் இருந்தால் தான் நம்ம சமூகத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதிரி வீடுக்கு, அதாவது ஒவ்வொரு மாவட்டந்தோறும் மாமன்னர் மருதுபாண்டியருடைய சிலையை நிறுவலாம். அதனால் சிந்தித்து செயல்படுங்க, சிந்தியுங்கள். மருதுபாண்டியருடைய ஆசையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். நன்றி. இந்த வணக்கம் தமிழ் பாரம்பரியத்தில் அனைவருக்கும் மரியாதை கொடுக்குறதே அந்த வணக்கம். சரி, அந்த வணக்கத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சிவகங்கை சீமை நம்ம சொல்லுவோம்ல, மாமன்னர் சிவகங்கை சீமையில் ஆட்சி செய்ததே மாமன்னர் மருதுபாண்டியர்கள். அப்போ மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஆட்சி செய்த காளையார் கோவிலை காத்தவர்கள், சிவன் கோயிலை காத்தவங்க மாமன்னர் மருதுபாண்டியர்கள். சரி, சிவகங்கையில் இன்ன வரைக்கும் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் சிலை இல்லை. தெப்பக்குளத்தில் சிலை இருக்குது. தெப்பக்குளத்தில் அது அகமுடையார் சமுதாயத்தில் படு முயற்சி பண்ணி அங்கே நிறுவப்பட்டுள்ளது. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போர் தான் பிரச்சனை தான், சட்டத்தை சந்தித்து
நிறுவப்பட்டுச்சு. அதுலேயும் அரசியல் சூழ்ச்சிலாம் நடந்துச்சு. சரி, அது ஒரு விஷயமா இருக்கட்டும். சிவகங்கை சீமையில் அவங்க ஆட்சி செய்த இடத்துல ஏன் நடுவுலேயே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து ஐயா சுபாஷ் சந்திர போஸ் சிலை இருக்கு. இது யார் வச்சது? ஆகமுடியார் சமுதாயம் வச்சது. எப்போ? தேவர் இருக்கிறப்ப. அப்போ ஏன் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் சிலை வைக்கல? ஏன் நிறுவப்படலை? ஒரு ஆன்மீகம் சார்ந்து இந்த தேசத்திற்காக ஜாதி வேறுபாடுகளின்றி மத வேறுபாடுகளின்றி போராடியவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். முஸ்லீமுக்கு தர்காவை எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க, கிறிஸ்துவருக்கு ஆலயம் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சிவகங்கையில் ஒரு வழிபட்டு காளையார்களுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. இன்னமும் பாருங்க, இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய அசிங்கம். அதாவது ஆகமுடியார் சமுதாயத்தில் ஏன் இப்படி வந்து அரசியல்வாதிகளை தேடி போறீங்க? அதான் என்னுடைய வேண்டுகோளே. அரசியல்வாதியை தேடி நம்ம போக விடாது. அரசியல்வாதி நம்ம பின்னாடி வரணும். அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கணும் ஆகமுடியார் சமுதாயம். ஒட்டுமொத்த இளைஞர்களும் அந்த காளையார் எப்படி சொன்னா, காளையார் கோவிலே திருப்பத்தூர் மண்ணில் வந்து 24, 27க்கு மட்டும் மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ் வாழ்க, மாமன்னர் என்னது கோழி முட்டை வெயிட்டு சேர்வக்கார அந்த மாதிரி வந்து பேசிட்டே போறீங்க தவிர அந்த ஒற்றுமையே கிடையாது. மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அவலம்னால இது அவுட்ரு. சிவகங்கையெல்லாம் வந்து இது அவுட்ரு. இந்த அவுட்டரில் இன்னைக்கு ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, இன்னைக்கு கார்த்திகை தீப நாள். இந்த கார்த்திகை தீப நாளில் சொந்த இடத்துல அண்ணன் பேர் என்ன? ராஜ்மோகன். அந்த ராஜ்மோகன் அண்ணன் வந்து சொந்த இல்லை அவங்க இடத்துல வந்து ஆன்மீகத்தை ஏற்றி மாமன்னர் மருதுபாண்டியர்களை மருதீஸ்வரரை உட்கார வச்சுட்டாங்க. உசுரா உட்கார வச்சு இப்போ நாங்கள் வணங்கிட்டு வரோம். அப்படிப்பட்ட இருக்கிறப்ப வந்து அவர் போராடி அவரை எவ்வளவு சட்ட திட்டங்களை இது பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆகமுடியார் சமுதாயத்தில் போராளிகளுக்கு வழி விடுங்க. நீங்கள் வந்துக்கிட்டு நாங்கள் அமைப்பு, நாங்கள் தான் தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே போராளியில் பூரா அமைக்கிட்டு நடுத்தருவில் வந்து நிற்க வைக்கிறீங்க. எதுக்கு நடுத்தருவில் நிற்க வைக்கிறீங்கன்னா, இப்படித்தான் அரசியல்வாதி தேடி போனால் இப்படித்தான் இந்த நிலைமை ஐயாவுக்கு இந்த நிலைமை தான் வரும். அதனால் இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் வந்து போராளி பின்னாடி போனீங்கன்னாத்தையும் அரசியல்வாதி பின்னாடி போகாதீங்க. அரசியல்வாதி நம்மளை தேடி வரணும். அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிவகங்கை சீமையில் சில அரசியல் நடக்குது அப்படின்னு சொன்னேன். யாருமே நம்பலை. இப்போ நம்பிட்டீங்களா? போதுமா? இதே என்னுடைய ஆதங்கம். அதனால் வந்து தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.